ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி 54வது நாளாக கர்த்தரின் வெகுமதிகள். முதலாவதாக கர்த்தருக்கு சங்கீதத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள். உமது நியாயங்கள் தெளித்தேனிலும் மதுரமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பராகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தருக்கு நீதிமொழிக்காக நன்றிகள். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்ற எச்சரிப்பினுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார் என்ற வாக்கிற்காக உமக்கு நன்றி. துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்ற முன்னெச்சரிக்கைக்காக உமக்கு நன்றி. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்ற வாக்கிற்காக உமக்கு நன்றி. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் என்ற முன்னெச்சரிக்கைக்காக உமக்கு நன்றி. மூன்றாவதாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் தொடர்ச்சி. பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரத்தின்படி யோசேப்பு சிறைக்கு சென்ற பிறகான விஷயங்களாவன. எகிப்து ராஜாவுக்கு பானபத்திர காரணம் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்திலே ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியுமான இவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுது தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாய் இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பிழிந்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என்னை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்றான். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். யோசேப்பு மனதில் வேதனைப்பட்டாலும் தேவனை குறை கூறவில்லை. விளக்கம் கொடுக்கும் அளவிற்கு கனவுகளை பற்றி யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு நமது தேவனை நன்கு தெரியும். எனவே தேவன் யோசேப்பிற்கு ஏற்ற சமயத்தில் விளக்கம் தந்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாமும் கர்த்தருடன் ஒன்றி ஜெபிக்கும் போது ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மை பிரகாசிக்கவும் உயர்த்தவும் வழி செய்வார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறுக்கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து குணமாக்க வல்லவர் என்பதை பரிசேயர் அறிந்து புரிந்திருந்தாலும் அவரிடம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கேள்வி கேட்டனர்.
எந்த ஒரு காரியத்தையும் திறந்த மனதுடன் அணுகும்போது நமக்கு தேவை பரிசேயரை போன்ற குறை கூறும் பண்பும் குற்றம் சாட்டும் பண்பும் தீயவை என்று உணர்ந்திருத்தலாகும். நம்முடைய கருத்துக்கு எதிராக இருப்பவர்களை எதிரிகளாக கருதுவது மிகவும் தவறானதொன்றாகும். நம்மை எதிர்ப்பவர்களிடம் தர்க்க ரீதியாக புரிய வைக்காமல் அவ்விடம் விட்டு செல்வது சாலச் சிறந்தது என எண்ணங்களுடன் நாளை திரும்பவும் தொடர்வோம். நன்றி.